ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதுக்கு அடுத்தது ஆளுநர் உரை மீது நம்ம நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை இருக்கணும், நம்மளுடைய ஸ்பீச் அதுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பாக்குறேன், எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. சோ அங்க பேசுறது எல்லாருமே நம்ம பார்த்தா ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்க அதிகமா இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் பலமுறை சொன்னாரு, இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பத்தி நீங்க பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் தனி மனித துதி பாடல்களும் தனி கட்சியின் துதி பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசணுமோ அந்த சப்ஜெக்டை பேசாம டைவர்ட் ஆகி வேற 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 சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. இத நான் உண்மையிலேயே வேதனையோடு இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன, ஏன் அந்த சப்ஜெக்ட பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, அதுக்கு வெறும் துதிப்பாடல்கள் தான் இருக்கு. ஒரு கட்சியின் துடிப்பாடல், தலைவர்கள் துடிப்பாடல், அது மாதிரி அப்படி பேசணும். நாங்க ஆரம்பிச்சா எவ்வளவோ பேசலாம். லஞ்ச ஊழல் பத்தி, ஜாதி பத்தி எல்லாம் வந்தது அங்க டாபிக். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் அவர்கள் தனி மனிதராக தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லாம அவர் ஒரு தலைவராக அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு தலைவராக இருந்தார். அதே போல படித்த படிக்காத ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொன்னார். வறுமை கோட்டிற்கு மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் என்ற பல்வேறு கொள்கைகளை நாம அன்னைக்கு சொன்னோம். சோ இந்த மாதிரி ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. இன்னைக்கு இப்ப வரைக்கும் அதான் அங்க போயிட்டு இருக்கு. சோ அதனால அவைத்தலைவருக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு விவாதங்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குரிய விவாதமாக இருந்தால் அனைவராலும் வரவேற்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இதுதான் கேப்டன் அன்னிலிருந்து சொல்றார். நேரலையிலே கொண்டு வாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் சபையில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கணும். இன்னைக்கு அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்போ இங்க நான் இதையும் இன்னைக்கு பதிய வச்சேன். இன்னைக்கு இந்த சபை நடக்கிறது யாருடைய பணத்துல? மக்கள் வரி பணத்துல தான் இங்க சட்டசபையே நடக்குது. ஒரு கூட்டமும் இங்க மக்கள் வரி பணத்துல நடக்குது. அப்ப மக்கள் இங்க நேரலையில இந்த நிகழ்வை பாக்குறதுல என்ன தவறு என்பதை தான் கேப்டன் அன்னைக்கு கேட்டார். ஒரு ஆளுங்கட்சி பக்கம் மட்டும் நீங்க நேரலை பண்றீங்களே, ஒட்டுமொத்தமாக சமமாக நீங்க நேரலை பண்ணுங்கன்னு கேட்டார். பண்றோம் அப்படின்னு அன்னைக்கு அவைத்தலைவர் சொன்னார். ஆனா நீங்க பத்திரிகையாளர்கள் கேக்குறீங்க, நேரலையில் முழுவதுமான நிகழ்வுகள் வரவில்லை என்பதை நீங்க சொல்றீங்க. இதை நிச்சயமாக அவைத்தலைவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்வேன். ஆனால் மேகதாதுவில் அணை கட்டுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன், எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு? சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 2026 வரைக்கும் நம்ம கர்நாடகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேரளா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திரா கிட்ட தண்ணிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இலங்கையில கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தீர்வுன்னு தான் தெரியலன்றத நான் இன்னைக்கு பதிய வச்சேன். காட்சிகள் தான் மாறுது, ஆட்சிகள் தான் மாறுது, எந்த காட்சிகள் மாறல. இதான் உண்மை.